ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பாஸ்தா போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஆயில் ஊற்றிக்கணும், அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு ஒரு இழுப்ப சட்டியில் பட்டர் போட்டுட்டு அதை மெல்ட் ஆனோன்னும் ஒரு 10-15 பல் பூண்டு இருக்கும், அதை நல்லா நான் ஃபைனாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிடணும். அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு ஆனியன் போட்டுக்கணும். ஒரு 2 ஆனியன் போட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி போட்டுட்டு இதெல்லாமே கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கி அது முடிஞ்ச எடுத்த பிறகு அதில் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ஏன்னா பாஸ்தாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் நம்ம போட்டுக்கலாம். அப்போது ஆறின பிறகு அந்த பாஸ்தாவை எடுத்து அதோட ஒன்று நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்பைசி மசாலா பாஸ்தா ரெடி. நீங்கள் எல்லாமும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கிருத்திகாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.